பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். 9ஆம் வகுப்பில் வந்து எஸ்ஐடிபின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் மொத்தம் 5 பேர். அந்த 5 பேர் வந்து சேர்ந்து எஸ்ஐடிபிக்காக சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சர் பற்றி, அதை வந்து மாடர்ன் ஃபார்மிங் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து செயற்கை உரங்கள் போட்டு பண்ணுறது எல்லாமே நம்ம நேச்சுரலாக பண்ணுறதாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, வெயிட் தூக்குறது, அது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபார்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். அது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இப்போ தண்ணிலாம் எடுக்கிறோம்னா இங்கேருந்து போயிட்டு நம்ம தூக்கிட்டு வந்து ஊற்றுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் அதுக்காக நம்ம மிஷின் எதுவும் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினை வச்சு யூஸ் பண்ணுறது, நம்ம வந்து நேச்சுரலாக ஃபார்மிங் பண்ணுறது. நம்ம செயற்கை ஃபார்மிங் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம நேச்சுரலாக கொண்டு வந்தது தான் இந்த மாடர்ன் ஃபார்மிங் பற்றி. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கையாக நம்ம விளைவிக்கிற காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எக்ஸட்ராவாக உள்ள நம்ம உட்கொள்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து இயற்கையாக கொண்டு வர்றதுக்காக தான் வந்து இந்த மாடர்ன் ஃபார்மிங்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.